இன்றைக்கு தமிழ் சினிமாவினுடைய முக்கியமான கதாநாயகர்கள் எல்லோரும் உங்களோட இணைஞ்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க எழுதியிருக்க கதையில அவங்கள அடாப்ட் பண்ணிக்குவீங்களா? அவங்களுக்கு கதை எழுதுவீங்களா? நான் ஒண்ணே ஒண்ணு உறுதியா நம்புவேன் சார். என்னோட என்கிட்ட என் கூட சேர்ந்து யாராவது ஒர்க் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க முதல்ல என்னைய நம்பணும் சார். என்னோட கதைய நம்பணும் சார். என்னோட நோக்கத்தையும் நம்பணும். அது மேல ஒரு பிரியம் அவங்களுக்கு வரணும். நான் ரொம்ப அது எதிர்பார்ப்பேன். முழு உழைப்பையும் நான் போடுவேன் அதுக்கப்புறம். நான் அப்படிதான் என்னோட முதல்ல அவங்க கதை சொல்லும்போது, இந்த கதை இதற்காகத்தான் எடுக்கப்படுது. இந்த கதையோட பிரச்சனை கான்ஃப்ளிக்ட் இதுதான். இது இங்க நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. இதன் மூலமாக மக்களுக்கு என்ன கன்வே ஆகும்? என்ன மாரி டிபேட் கிரியேட் ஆகும்? இத நான் எப்படி என்னோட ஃபில்ம் மேக்கிங்க எப்படி எடுப்பேன்? இது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன் அவங்ககிட்ட. அதுக்கப்புறமும் பிரியம் வச்சு, இதுக்குள்ள நம்ம இருக்கணும்னு நினைக்காங்கல்ல, அந்த அந்த நம்பிக்கையோட வருவாங்கல்ல, அந்த ஹீரோ கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இதுவரைக்கும் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே முழுசா என்னோட ஸ்டைல் ஃபில்ம் மேக்கிங்கையும், என்னோட கதையையும், என்னோட பொலிட்டிக்கலையும் நம்பி வந்தவங்க தான் எல்லாருமே. இதுக்கப்புறம் வரக்கூடியவங்க கமிட்மெண்ட் வச்சுக்கவங்களும், அந்த மாதிரி ஒரு பெரும் நம்பிக்கையோட கூடிய ஆட்கள் தான். எனக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு கிரியேட்டர் மேல, ஒரு ஆக்டர வைக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த கிரியேட்டர் மேல மட்டும் கிடையாது. அந்த கிரியேட்டரோட விஷன் மேல, கரெக்ட். அந்த கிரியேட்டரோட பொலிட்டிக்கல் மேல. ஏன்னா சினிமாங்கிறது வெறுமனே என்டர்டெயின்மென்ட் கிடையாதுன்னு ஒருத்தர் நினைக்கிற ஆள்ட்ட போய் நீங்க திருப்பி என்டர்டெயின்மென்ட் மட்டுமே பேசின வாதம்னா அது தப்பு அது. அப்படி என்டர்டெயின்மென்ட் மட்டுமே நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. நீங்க அந்த மாரி படம் பண்ணும்போது அது ஓகே. சினிமாங்கிறது வெறுமனே என்டர்டெயின்மென்ட் கிடையாதுன்னு நம்பக்கூடிய ஆட்கள்ட்ட சேரும்போது, நீங்க அந்த விஷயங்களையும் அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இப்ப பண்ணக்கூடிய எல்லா படங்களுமே இப்படி என்னை ஏத்துக்கிட்டவங்க தான் எல்லாருமே.